செக்ஷுவாலிட்டி சம்மந்தமாக குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு, மூக்கு, வாயின்னு நம்ம குழந்தைலேருந்தே சொல்லிக் கொடுக்குற மாதிரி அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை பற்றியும் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கான்வர்சேஷன் அவங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரைவேட் பார்ட்ஸ்னா என்ன, அது எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம், எந்த வயசு வரையும் பேரண்ட்ஸ் அனுமதிக்கலாம், இல்லை யாரையெல்லாம் சுத்தமாக தொடவோ இல்லை பார்க்கவோ அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். பாடி சீக்ரெட்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைகிட்ட யாரா பெரியவங்க மிஸ்பிஹேவ் பண்ணி நீ இதை உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னாலும் உன்னை நம்ப மாட்டாங்க, உன்னை தான் திட்டுவாங்க அப்படின்னு பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த குழந்தைக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, வேணான்னு சொல்ல தோணணும்னா வேணான்னு சொல்லி ஆகணும் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸ் ஆஃப் சேயிங் நோவை நம்ம முதல்ல சொல்லி கொடுக்கணும். போட்டோஸ் எடுக்கவே கூடாது. அது அந்த குழந்தையா இருக்கலாம், இல்லை ஒரு நேக்கட் பிக்சரா இருக்கலாம், இல்லை பிரைவேட் பார்ட்டோட ஒரு பிக்சரா கூட இருக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் போட்டோஸ் எடுக்க அனுமதிக்க கூடாது அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லணும். ஆல்சோ சே நோ டு பிரைட். இதை பண்ணினா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன், இதை பண்ணினா உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன், இந்த மாதிரியும் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரே நாளில் உட்காந்து நமக்கு எல்லா விஷயமும் சொல்லிட முடியாது. எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அது சின்னதாக